இன்று இந்த பத்திரிகை மாநாட்டிலே முக்கியமான ஒரு விடயத்தை பேச வேணும். என்னவென்றால் எங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அரசாங்கம் கடந்த காலத்தில் அவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற காலத்தில் பலஸ்தீனை சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு கருத்திலே இருந்தார்கள். பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்க வேணும், இஸ்ராயல் செய்கிற அநியாயங்களை நாங்கள் எதிர்க்க வேணும், இஸ்ராயலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறுத்த வேணும் என்று அவர்கள் அன்று அமெரிக்கன் எம்பசி முன்னாலே பேய்த்து அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய தலைமையின் கீழ் பல ஆர்ப்பாட்டங்கள் செய்தது அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே இப்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு விளங்கியிருக்கக்கூடிய நிலைமைத்தான் இவர்கள் வர வர இஸ்ராயலுடன் மிக நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய நிலைப்பாட்டு ஒன்று இப்போது உருவாகி இருக்கிறது. என்னென்றால் நாங்கள் பார்த்தோமென்றால் இன்று பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் அரசாங்கம் செய்யக்கூடிய கொள்கைகளை எதிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்போது ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிராக பல போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பல ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். எனவே இன்று இஸ்ராயல் செய்யக்கூடிய இந்த படுகொலைகளுக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தலைவர்கள் அப்படி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அரசாங்கம் இலங்கைக்கு வரக்கூடிய இஸ்ராயல் நாட்டுக்கு சேர்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு ஃப்ரீயாக வீசா கொடுக்கறதுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஃப்ரீயாக வீசா கொடுக்கக்கூடிய அனுமதியை வழங்கி 40 நாடுகள் இருக்கிறது. அந்த 40 நாடுகளில் இஸ்ராயலையும் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். இது எந்த நோக்கத்தில் உள்வாங்கினார்கள் என்று தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. என்னென்றால் இப்போது இந்த இருக்கக்கூடிய இஸ்ராயலுடைய நாட்டை பொறுத்த வகையிலே அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள் கூட இன்று மிக கடுமையாக இஸ்ராயல் அரசாங்கத்தை கண்டித்திருக்கிறார்கள். பலஸ்தீனுக்கு செய்கிற அநியாயத்தை சம்பந்தமாக அவர்கள் கூட அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய நாட்டில் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம், சபாட் ஹவுஸ் உருவாக இருக்கிறது. அது சட்டமூலமாக பிழை என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நிறுத்துறதுக்கோ அதை மூட்டுறதுக்கோ ஒரு நடவடிக்கையும் இன்னும் அரசாங்கம் எடுக்கவில்லை. அதுவே உள்ளிலே நாங்கள் பார்த்தோமென்றால் இப்போதிக்கக்கூடிய தகவல் அவர்களுடைய யுத்தத்துக்கு போன இராணுவத்தை பற்றி இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் தான் அதிலே இருக்கிறதுன்னு இப்போ தகவல் வந்திருக்கிறது. பலஸ்தீன் மக்களுக்கு செய்கிற அநியாயங்களுடைய ஃபோட்டோக்கள் தான் அதிலே இருக்கிறது என்று இப்போது தகவல் வந்திருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சபாத் ஹவுஸ்களில் உள்ளே இருக்கக்கூடிய சபாத் ஹவுஸுக்கு தான் இப்போது அரசாங்கம் இராணுவ பாதுகாப்பு கூட கொடுத்திருக்கிறார்கள். அதை மூற்றத்தை விட்டு போட்டு அது சட்டவிரோதமான சபாத் ஹவுஸ் என்று அதை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம், ஆனால் அதே மூற்றத்துக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்துவில்லை. எனவே இப்போது இஸ்ராயல் அரசாங்கத்துக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலே அந்த ஜனாதிபதிக்கு எதிராக பல போர் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்த குற்றச்சாட்டுகளை சம்பந்தமாக விசாரணைகள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் தான் இலங்கை அரசாங்கம் இஸ்ராயலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலங்கைக்கு வரத்துக்கு ஃப்ரீ வீசா அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அரசாங்கம் வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே அரசாங்கங்களை நாங்கள் எடுத்தால் எல்லா அரசாங்கமும் உள்நாட்டிலே கொள்கைகள் எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாலும், ஆனால் இஸ்ராயல் சம்பந்தப்பட்ட கொள்கையிலே எல்லாரும் ஒரே கொள்கையிலே இருந்திருக்கிறார்கள். சிறிமாவு பண்டாரநாயக்க அவர்கள், ஆர் பிரேமதாச அவர்கள், சந்திரிகா பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்ச, அதே போல மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் இஸ்ராயல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடா எங்களுடைய நாடு பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் அறிந்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய நாடு வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, பலஸ்தீன் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு என்று அப்படி ஒரு வரலாறு எங்களுடைய நாட்டுக்கு இருந்தது. ஆனால் இன்று அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் அந்த வரலாறை இல்லாமாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறு இல்லாமாக்கி அவர்களுடைய அரசியல் வரலாறிலே அவர்கள் பலஸ்தீனை பற்றி கடந்த காலத்திலே பலஸ்தீனை பற்றி பேசிக்கொண்டு வந்த அந்த வரலாறையும் கூட இப்போது அவர்கள் அழித்து இஸ்ராயலுடைய மிக நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாடா இலங்கை நாட்டை இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மாற்றிருக்கிறார்கள். இனி இது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்ல, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடிய
ஒரு விஷயம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த நாட்டுக்கு வந்து அவர்களுக்கு சபாத் ஹவுஸ் உருவாக்க இயலும், அவர்களுக்கு வியாபாரம் செய்ய இயலும், அவர்களுக்கு விசா முடிந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தால், இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு டெலிஃபோன்லே ஒரு போஸ்டை நாங்கள் ஃபேஸ்புக்கிலே போட்டால் அதுக்கு எதிராக அன்றகுமார் திசாநாயக் அவருடைய போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுன்னு நாங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறோம். அண்மையிலே 9 மாதம் ஒரு இளைஞரை கைது செய்து அவருடைய டெலிஃபோனில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போஸ்ட் இருந்ததுண்டு அது சம்பந்தமாக 9 மாதம் பயங்கரவாத சட்டம் கீழே அவரை கைது செய்து 9 மாதம் வைத்து கொண்டிருந்து இப்போது அவரை புனேலே விடுவித்து இருக்கிறார்கள் 2 வாரத்துக்கு முன்னால். எனவே இப்போது இந்த அரசாங்கத்துடைய பயணம் மிக தெளிவாக விளங்கி இருக்கிறது. இவர்கள் அன்று எதிர்காட்சியில் இருக்கிற காலத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் 2 முறை பலஸ்தீனுடைய எம்பசிக்கு சென்றார்கள் அன்று இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு. ஆனால் இப்போது அவர்கள் ஜனாதிபதி ஆவினத்துக்கு பிறகு அவர்கள் அவருடைய கொள்கையை விட்டுட்டு இஸ்ரேலுடன் நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய கொள்கையை பின்பற்றக்கூடிய கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக எங்களுக்கு விளங்க வந்திருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.